அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் 5/2/2024 முதல் 11/2/2024 வரைக்கும் உண்டான இந்த வார ராசி பலன்கள் பார்க்கவிருக்கிறோம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் மகர ராசியில் இருக்கிறார். மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்வதால் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வார கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரம் இவ்வளவுதான். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்து பணம் கைக்கு இப்பொழுது வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். செவ்வாய் 8 மற்றும் 9ஆம் வீட்டில் இருப்பதால் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையை அனுபவிப்பீர்கள். கவலையால் உடல் நலம் சற்று பாதிப்பான வாய்ப்பு உள்ளது. புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வீண் அலைச்சலும் பண செலவையும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஊக்கத்துடன் வியாபாரத்தை கவனிப்பீங்க. கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையாட்களை பொறுமையுடன் அணுக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்படும். தொழில்துறை சீராக இருக்கும். கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். அசாத்திய துணிச்சலுடன் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். 7, 8 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுங்கள். மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.